அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் அலகிட்டு வாய்ப்பாடு குறித்து பார்க்க இருக்கிறோம். 9ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு பாடங்களில் மிக மிக முக்கியமான ஒன்று இது. அடுத்து நம்முடைய பாடப்புத்தகங்களில் நிறைய இடங்களில் நிறைய பிழைகள் இருக்கின்றன. அதில் ஒன்று இந்த அலகிட்டு வாய்ப்பாடும் 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தப்பாக கொடுத்துருக்குறாங்க. அலகிட்டு வாய்ப்பாடு எப்படி பிரிப்பது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக இந்த 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் தப்பாக கொடுத்துருக்கிற அந்த திருக்குறளை சரியாக எழுதி கொண்டு எப்படி அலகிட்டு வாய்ப்பாடு பிரிப்பது என்பதை பார்க்கலாம். 9ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் 7வது இயலில் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற குறள் கொடுத்துருக்குறாங்க. இந்த குறளை நம்ம பிரித்தோம்னு சொன்னால் நிறைய பிழைகள் வரும். அதாவது திருக்குறளை பிரிக்கும் பொழுது கனி வாய்ப்பாடு வரக்கூடாது, இங்கு வருது. அதேமாதிரி தலைகள் பார்க்கும் பொழுது இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை தவிர்த்து மற்ற தலைகள் வரக்கூடாது, ஆனால் இங்கே வருது. ஏற்பின்னது இந்த சொல்ல பிரித்தோம்னு சொன்னால் தேமாங்கனி சேருது. சுழன்றும் ஏற்பின்னது இந்த இரண்டுக்கும் இடையில தலை பார்க்கும் பொழுது இதில் நேரொன்ற ஆசிரியர் தலை வருது. ஏற்பின்னது உலகம் இந்த இரண்டுக்கும் இடையில தலை பார்த்தோம் சொன்னால் இங்கே ஒன்றிய வஞ்சித்தலை வருது. மொத்தத்தில் இந்த குறள் ஒரு குறளே கிடையாது, திருக்குறளே கிடையாது, இது வெண்பாவே கிடையாது. சரி, இது எப்படி நம்ம இந்த குறள் இருந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுழன்று மேற் பின்ன துலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இது சரியான ஒரு வெண்பா. சரி, இப்படி வைத்துக்கொண்டு நாம் இதை எப்படி பிரிப்பது என்பதை பார்க்கலாம். இதில் உள்ள சீர் சொல்கிறேன், கவனிங்க. சுழன்று மேற் பின்ன துலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. சரி, முதல்ல சுழன்று மேற் இதை எப்படி பிரிக்கலாம்? சுழன் வரைக்கும் நம்ம பிரிச்சிடணும், மீதி இருக்கிறத தனியாக பிரிச்சிடலாம். சுழன் இதை பிரித்தோம்னு சொன்னால் இது நிறையசை. மீதி இருக்கிற ரு மே இர் இப்பு வரைக்கும் அது நிறையசை. இது எப்படி நேரசை நிறையசை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புள்ளி வச்ச எழுத்து இருக்கு இல்லையா, அதாவது இதை நம்ம ஒற்றெழுத்துன்னு சொல்லுவோம். இந்த ஒற்றெழுத்து நீங்களாக அதை நீக்கிட்டு பார்த்தா ஒரே ஒரு எழுத்து இருந்தால் அது நேரசை, 2 எழுத்து இருந்துச்சுன்னா அது நிறையசை அப்படின்னு சொல்லி நம்ம எளிதாக ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். அடுத்து அப்போ நிறை நிறை வருது, இதுக்குரிய வாய்ப்பாடு கருவிலம். அடுத்து பின்ன பின் வரைக்கும் பிரிச்சிடலாம், நே தனியாக பிரிச்சிடலாம். இது நேர் நேர் அசைவை பிரிக்கும்போது நேர் நேர் வாய்ப்பாடு இது தேமா. அடுத்து துலகம் துல கம் அப்படி பிரிச்சிடலாம். துளை என்பது நிறையசை, கம் நேரசை. அப்போ வாய்ப்பாடு நிறை நேர் புளிமா. அடுத்து அதனால் அத நாள் அப்படின்னு பிரிச்சிடலாம். அது என்பது நிறையசை, நாள் என்பது நேரசை, வாய்ப்பாடு புளிமா. அடுத்து உழந்தும் உழன் தும் அப்படி பிரிக்கலாம். உழன் என்பது நிறையசை, தும் என்பது நேரசை. அப்படி என்றால் புளிமா. உழவே உள்ள வே என்று பிரிக்கணும். உள என்பது நிறையசை, வே என்பது நேரசை. அப்படி என்றால் இதுவும் புளிமா என்ற வாய்ப்பாடு தான். அடுத்து தலை. எப்பொழுதுமே திருக்குறளில் கடைசி சீர் மட்டும் ஓரசை சீராகத்தான் வரும், நாம் அதை பிரிக்கக்கூடாது. தலை என்பது நிறையசை. அப்படி என்றால் வாய்ப்பாடு மலர். இந்த குறளானது மலர் என்ற வாய்ப்பாட்டை கொண்டு முடிந்துள்ளது.